கிரிக்கெட்ல எத்தனையோ பேர் நிறைய விதமா ஏமாத்தி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் வந்து ஏமாத்தி விக்கெட் எடுத்து மாட்டிக்கிட்டாரு. சோ அது என்ன கதைன்னு நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிஷன் 2 மேட்ச்ல நடக்குது. சோ இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா வந்து கிளப் கிரிக்கெட்ல வந்து சால்ட்பர்ன் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல ஆடுற பிரையன் டிவைன்ன்ற பிளேயர் தான் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, பால் போட்டதுக்கு அப்புறம், அதாவது போலர் பால் போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா பால் வந்து பேட் கிட்ட வரும்போது ஒரு சொடக்கு போட்டாரு. ஜெனரலா சொடக்கு போட்டா என்ன ஆகும், ஒரு மாதிரி கிளிக் சவுண்ட் மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஆனதுனால அம்பையர் என்ன நினைச்சாருன்னா, பால் வந்து பேட் பக்கத்துல இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்டிருக்கு, ஸோ அப்போ அது வந்து பேட் தான் நினைச்சு அம்பையர் வந்து அவுட் கொடுத்துடுறாரு. அண்ட் இந்த மாதிரி வந்து ஏமாத்தி ஏமாத்தி நிறைய மேட்சஸ் வந்து விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சே வந்து நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அந்த டீம். அண்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுனாலே அவரோட பேர் வந்து கிளிக்கி பாண்டிங் அப்படின்னு வச்சிட்டாங்க. அண்ட் இந்த கிளிக்கி பாண்டிங்க்கு வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா, அவர் ஆடாத 5 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 7 கேட்ச் தான் பிடிச்சிருக்காரு கீப்பரு. ஆனால் அவர் ஆடின 13 மேட்ச்ல 39 கேட்ச் பிடிச்சிருக்காரு கீப்பரு. அண்ட் இது வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் வந்து தெரிஞ்சது, தலைவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல இருந்து சொடக்கு போட்டுன்னு இருக்கான்ட்டு. ஸோ ஒரு கிளிப்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர் சொடக்கு போடுறது வந்து தெரிஞ்சிருச்சு. அண்ட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட்லாம் வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேயரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரில்லியண்டான ஐடியா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சர்காஸ்டிக்கா தான் சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம்க்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சொடக்கு போடுறதுல வந்து எப்படி வந்து அம்பையர் வரைக்கும் கேட்கற அளவுக்கு சொடக்கு போடுறாருன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நார்மலா சொடக்கு போட்டா அவ்வளோ சவுண்ட் எல்லாம் கேட்காது. ஸோ அதுக்குன்னே தனியா ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு பிடிச்சா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.